உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த 2025ல் 9 கிரகங்களும் பயிற்சி ஆகுது. இது மக்களுக்கு சாதகமா பாதகமா சார்? மீனராசியில் சனி பகவான் வந்துச்சுன்னா அரசியல் குழப்பம் வந்துடும், போட்டு உழுக்கி எடுத்துடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. பெரிய ஒரு ஆட்டம் ஆட்டி தான் வைக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்கள். 2024 யார் அரசியல், நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, நான் அரசியலுக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சி வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக கையாளணும். 27 ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து 28 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஏதோ பெரிய மாற்றத்தை அரசியல் தமிழ்நாடு அரசு சொல்லி தக்க நேரத்தில் ஆசீர்வாதம், தக்க நேரத்தில் சாபமும் ஒருத்தருக்கு வரணும். சார், இப்போ ஏஎல்பி ஜோதிட முறையில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கணும்? உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சு வச்சுங்களேன், நீங்கள் ஆசீர்வாதம் சூப்பராகுங்க. இதே ஒரு ஜாதகம் நல்லா இல்லைன்னா அவங்க கெட்ட வார்த்தை சாபத்தை வாங்குவாங்க. நீங்கள் என்ன நிமிடம், இது என்ன உலகத்தில் என்ன முறைகளாக இருந்தாலும் ஜாதகம் தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய கேப் வந்துருச்சு. இன்றைக்கி தான் முதன்முறையாக நான் அவரை நேரில் சந்தித்து இன்டர்வியூ எடுக்க போகிறேன். இந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்களை கற்றுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். அந்த ஜோதிடத்தை கண்டுபிடிச்சு இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் காண ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருக்கிற நம்மளுடைய பொதுவுடைமை சார் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஒரு சில பேர் இந்த இப்போ ஏஎல்பிலே எடுத்துப்போம், அடுத்த 10 வருடம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அடுத்த 10 வருடம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது அப்படியெல்லாம் நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? புதுசாக கஷ்டப்படுவாங்கன்னு கஷ்டப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க. விதிக்கப்பட்ட விதின்னு ஒன்று இருக்கும்ல சார், அதை நம்ம சொல்லிட முடியுமா ஜோதிடம்? முடியும். என்ன இந்த ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கேருந்து இப்போ நம்ம பெருங்குளத்தூரில் இருக்கோம், இந்த வளசரம் போகணும், ஒரு ரூட்டு தெரியுமில்ல, அவ்வளோதான் வாழ்க்கை. நீ தெரிஞ்சால் எப்படி போகிறீங்க, தெரியாமல் எப்படி போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். நீ தெரிஞ்சால் சந்தோஷமாக பயணிக்க போகிறீங்க, தெரியலைன்னா கஷ்டப்பட்டு போகிறோம், அவ்வளோதான் விஷயம். நல்லா இப்போ டிராஃபிக்காக இருக்குது போகாதான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேன். டிராஃபிக்கில் போகணுன்னு சொன்னால் போகிறேன், இதுதான் விஷயம். இது என்ன, நான் டிராஃபிக்கை மாற்ற முடியுமா என்ன? நீங்கள் சொல்கிறத கேட்டால் நான் தப்பிச்சுக்குவேன், நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னு சொல்ல மாட்டேன். சொல்கிறது நீங்கள் இல்லை, காலம், ஜாதகம், நேரம், தசாபுத்தி, லக்கணம், அச்சய லக்கணம், அச்சய ராசி, அதான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்த 10 வருஷம் நல்லா இருக்குப்பா, ஓகே பரவாயில்ல. டிராஃபிக் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும், இதுதான் உங்களுடைய கூற்று. 10 வருஷம் நல்லா இருக்குன்னா அதில் 3 தான் பிரிக்கிறோம். அது ஒரு 3 வருஷம் எப்படி இருக்கும், ஒரு 4 வருஷம் எப்படி இருக்கும், ஒரு 2 வருஷம் எப்படி இருக்கும். அதில் 3 படிநிலைகள் வச்சுருக்கோம். 10 வருஷம் நல்லா இருக்குன்னா நீங்கள் இப்போ 10 வருஷத்தில் ஒரு 8 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிப்பீங்க. அதுக்கு இந்த ஒரு வருஷம் 2 லட்ச ரூபா மைனஸ் ஆகும், ஒரு வருஷம் 6 லட்ச ரூபா வரும், ஒரு வருஷம் இன்னொரு 12 லட்ச ரூபா வரும். மொத்தம் 12 லட்சத்தில் 2 லட்சம் மைனஸ் ஆகி 10 லட்சம் வரும். இல்லை ஒரு 5 லட்சம் மைனஸ் ஆகி மொத்தம் 7 லட்ச ரூபா இருக்கும். அது எந்த காலம் கொண்டு சொல்லிடலாம்ல சார்? 3 வருஷம், 3 காலம் தான் இதில். 3 வருஷம்னா இப்போ அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1, மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, 3 காலம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். 9 நட்சத்திர புள்ளியாக அப்படி காலமாக பிரிச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இந்த காலம் நல்லாயிருக்கும், இந்த காலம் நல்லா இல்லை. இது இப்போ நீங்கள் பொறுமையாக போகணும். இது தெரிஞ்சால் நீங்கள் பொறுமையாக போவீங்க. என்னென்ன மறந்துடுவீங்க. நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஜோசியம் படிக்காமல் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எங்கேயோ போய் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு மூர்த்தி சொல்லவே இல்லையே, எங்கே சொல்லவே இல்லையே, நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது மறந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை பார்க்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் நம்ம போய் இடம் வாங்கணும், நம்மள ஒன்று எவன் கேட்க மாட்டாங்க. இடத்துல லிட்டிகேஷன் பிரச்சனை இருக்கும், நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். வாங்கினது பிறகு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வேண்டிய ஒரு நகை வியாபாரி, ஒரு வைர வியாபாரி ஒருத்தர், அவங்க வீட்டில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஜோசியம் ஜாதகம் பார்க்குது. இடம் மட்டும் வாங்காதீங்க, மற்ற எதுவும். சார் இடம் வாங்கிட்டேன் சார். எப்படி? உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்வு நடந்து போச்சு. இடம் வாங்கிட்டு போகிறாங்கன்னு தான் நம்ம அதை பார்க்குறோம். இடம் வாங்கினா பிரச்சனையாகும், இடம் வாங்காதீங்க, இடம் வாங்கினா நல்லா இருக்காதுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுது, இடம் வாங்கி முடிஞ்சு போச்சு. இப்போ தான் அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கு. அந்த பிரச்சனை என்ன பண்ணிச்சு, ரொம்ப போராட்டம். அந்த இடத்துல பிரச்சனை இல்லைங்க,
வாங்கின அவன் வித்தார் பாருங்க, அவருக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்திருக்கு. கோர்ட்டில் அந்த இடத்த வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அது தெரியாமல் இவங்க அவரும் பதிவு பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணால் பின்னாடி போய் பார்த்தா அது ஒரு லீகலில் அது இருக்குது. ரீச்சே பண்ண முடியலை. ரொம்ப இதாக இருந்துச்சு. அது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் தான் போக முடியும், தெரியலன்னா போக முடியாது. அதுதான் சொல்கிறேன். வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நான் எப்படி வண்டி ஓட்டுவேன், வண்டி ஓட்ட தெரியலன்னா எப்படி ஓட்டுவேன், அவ்வளோதான் வித்தியாசம். வாழ்க்கை இதுதான் ஜோதிடம். வாழ்க்கை பயணமும் பாதையோட பயணமும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பாதையில் எப்படி பயணிக்க போகிறீங்களோ அதான் வாழ்க்கை. இது எல்லாருக்கும் பொதுவானது. அதான் சொல்கிறேன். நான் டிரைவர் சார், நான் டிரைவர் வச்சு வண்டி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஓட்ட முடியாது. எல்லாத்துக்கும் வண்டி ஓட்ட முடியாது. உங்கள்கிட்ட நிறைய சொல்ல முடியாது இருக்கும், என்கிட்ட நிறைய சொல்ல முடியாது இருக்கும். உங்களுக்கு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஒரு எதெல்லாம் சொல்லணும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியும், நான் கூட எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக படிச்சுக்கிட்டோம்னா அது உங்களுக்கு ஓகே, அது நேர் சேராக அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதுதான் படிங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதானே. வேறு என்ன சொல்கிறோம்? ஏங்க எனக்கு படித்த நீங்கள் தானே போட்டி, நான் ஏன் உங்களுக்கு படிக்க சொல்கிறேன்? நீங்கள் ஏஎல்பி படித்த எல்லா ஜோசியும் பாருங்கள், படிக்க சொல்லுவாங்க. அதை நீங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களுக்குன்னு எழுதி இருந்துச்சு, உங்களுக்கு வருமானம் இவ்வளோ வரணும்னு எழுதி இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் என்ன தான் ஜோசி படித்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, ஆனால் எனக்கு இவ்வளோ தான் வரணும்னு எனக்கு இவ்வளோ தான் வரும். அதோட நீ படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதான் அடுத்த 10 வருஷம் இப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்படி போகணும். அப்படி மெதுவாக பார்த்துப்போ. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாத, வேலை நல்லா இருக்குது, ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா செலவு பண்ணலாம், 6 லட்ச ரூபா 7 லட்சம் நம்ம இல்லாத மிச்சம் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ கட்டியிருக்கா, இதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கா, இது ஒரு திட்டமிடல். ஓகே சார். சார், இப்போ ஏஎல்பி ஜோதிட முறையில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணுமா பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்படி பொருத்தம் தான் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பொருத்தம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லைங்க. இந்த பேனா இருக்குல்ல, இந்த மூடி இருக்குல்ல, இது ரெண்டும் ஒரே இடத்துல தயார் பண்ணதா? இது ஒரு ஆண், இது ஒரு பெண்ணுன்னு வச்சுங்க உதாரணது. இது ரெண்டும் பொருந்தலையா? பொருந்தும் பொருந்தா? அப்புறம் நீங்கள் காதலுங்கிறது தான். இப்படி உள்ளவங்க தான் சேர முடியும். இது பொருந்திருக்கா இல்லையா? இப்போ இதுதான் வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. காதலிக்கிறான், கண்டிப்பாக பொருத்தம் இருந்தாங்க காதலிக்க முடியும். பிரிஞ்சு போச்சுன்னா காதல் பொருத்தம் இல்லை, அவ்வளோதான். மனப்பொருத்தம் இல்லை. மனப்பொருத்தம் இருந்தாங்க பேசவே முடியும். திருமணமாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் ஆகுதுல்ல சார், இப்போ அவங்களுக்குலாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? 10 வருஷம் வரைக்கும் பொருத்தம் இருந்துச்சு. 10 வருஷம் வரைக்கும் அந்த பேனா என்ன பண்ணுச்சு, நீங்கள் எதிர்பார்க்குற மாரி இல்லை. பேனாவில் மூடி மட்டும் உடஞ்சி போச்சு, பேனா மட்டும் தனியாக நிற்கிது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீ பொருத்தம் பார்த்தா மட்டும் 20 வருஷம் 30 வருஷம் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியுமா? பொருத்தம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷம்தான். இப்போ இந்த பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம், 17 வருஷம், 18 வருஷம், 5 வருஷம், 13 வருஷம், 3 நாள், 13 நாள், இப்படிலாம் வாழ்க்கை பிரியுதே. பொருத்தம் பார்க்காமலே பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, காதலிச்சிருப்பாங்க. காதலிக்கிறே எத்தனை பேர் பிரேக்கப் ஆகுது. இன்றைக்கி வந்து காதலுங்கிறது காதலாக இருக்குது. மனசு அப்படியே அது பார்க்காம அந்த உணர்வு நிலைகளில் இருக்கிறது தான் காதல். பார்த்து அம்மா இது பொண்ணு அழகாக இருக்குது, பொண்ணு உயரமாக இருக்குது, பொண்ணு தனியாக ஒரே பொண்ணாக இருக்குது, பொண்ணு படிச்சிருக்கு, பொண்ணு வேலை பார்க்குது, பொண்ணு அப்பாடி வருமானம் இவ்வளோ வருமானம் வருது, இதை பொண்ணு கல்யாணம் பண்ண எல்லா ஆம்பளையும் இப்படி தான் ஒரு முடிவு வந்துருக்கு. எல்லா பொம்பளை பிள்ளையும் இப்படி தான் இருக்குது. அது காலத்தில் இதுக்கு பேர் தானே சார் காதல். இது வந்து பொருத்தமான, எனக்கு பொருத்தமான ஒரு வரன் இல்லை, எனக்கு பொருத்தமான ஒரு ஒரு மனிதர் தேடுறேன், எனக்கு பொருத்தமான ஒரு இணையை தேடுறேன்னு தான் சொல்ல முடியும். இது காதல்னே சொல்ல முடியாது. எனக்கு தேவை, நான் என்ன உலகம் அப்படி தானே இருக்குது. நான் வேலை பார்க்கணும்ல, எனக்கும் சம்பாதிக்கணும். அவன் இன்னொருத்தர் சம்பாதிச்சா தானே எனக்கு கரெக்டாக ஒரு 2 பேர் சம்பாதிச்சா தான் வாழ்க்கை போகும். இப்படி தான் காதலுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீ யாரை வேணால் சொல்லுங்கள், எந்த ஜோசியாரை வேணால் சொல்லுங்கள். பொருத்தம் இருந்தால் தானே காதலே நடக்கும். பொருத்தம்லாம் எப்படிங்க நடக்கும்? இந்த பேனா மூடிங்க மாதிரி தாங்க. இந்த பேனா மூடுதான் மூடலையா நீங்களே சொல்லுங்கள். மூடுதில்ல, அவ்வளோதான் காதல். இதுதான் வாழ்க்கை. இதை விட சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு ஜோசியத்தை? முடியாது சார். ஏன்னா நான் டெய்லி இதே பேசி எங்களுக்கு படிங்கய்யா ஜோசியத்தை, இதை படித்தா முடிஞ்சு போச்சா? இப்போ எங்கள் நேற்றுக்கு முந்தா நாள் காலையில் எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் பெரிய ஒரு நபர், பிஸ்னஸ் மேன் சார், நாங்கள்லாம் இப்படி இந்தமாரி எங்கள் பொண்ணு இதுமாரி இதான் பொண்ணு, இதான் பையன், நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், இதை கல்யாணம் நீ முடிவு பண்ணுறியா, காலம் முடிவு பண்ண போதா, எது முடிவு பண்ண போகுது? நீ முடிவு பண்ணினா காலத்துக்கு சந்தோஷம், நேரத்துக்கு சந்தோஷம், உன் பொண்ணுக்கு சந்தோஷம், உன் வருமானம் சந்தோஷம். அது முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ மாட்டிக்குவா. அது முடிவு பண்ணுறதுக்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. முடிவு பண்ணிடு சார், நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். எனக்கு தெரியாது இது யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தேவை வந்தால் காதலிச்சா பொருத்தம் இருக்க தான் செய்யும். நீ வேறு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தியே, எங்கேயும் ஒரு பொருத்தம் இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நானும் பார்த்துட்டேன், ஒன்றும் பொருத்தமாக வரல, என் பொண்டாட்டி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அம்மா ஒரு 10 நிமிஷம் பேசினா ஒத்துக்கிட்டாங்க. அங்கேயே உட்காந்து பொண்ணுகிட்ட பேசு, மாப்பிள்ளைகிட்ட பேசு, நிச்சயார்த்த தேதி வை. ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சு வச்சுட்டேன் திருமணத்தை. அதோட என்ன வேணும்? அதான் நாங்கள் வேணும். மனப்பொருத்தம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஜாதகத்துக்கு ஒத்து 2 பேர் நிற்கிறாங்க.
அவ்வளோ சந்தோஷம். இதுலேயும் அவர் ஏஎல்பி படிச்சிருக்கார். அவர் பொண்டாட்டி படிக்கலை, அழைச்சிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்ல சார், எங்கள் பொண்டாட்டி ஒத்து வச்சுட்டீங்களேன்னாரு. அதான் சார் இயற்கை. பேசின விஷயத்தில் பேசுகிறோம், அந்த பொண்ணோட வாழ்க்கை எடுத்து விடாமா நல்லா தானே இருக்கும் சார். இப்போ ஜோசியம் ஒரே ஒரு பொருத்தம் மட்டும் பாருங்க, 1,00,000 ரூபா இல்லை, நீ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க. இல்லை சார் அது அப்படின்னு 4-5 வருஷம் 4-5 வருஷம் போனாலும் 10 வருஷம் போனாலும் இதுதான் இயற்கை, அது அமைப்பு அப்படி தான், நான் முடிவு பண்ண மாட்டேன், நீ வேணால் வேறு ஜோசியத்தை போய் பாரு, நான் பார்க்க மாட்டேன், நான் பண்ணி வச்சேன்ட்டு போயிட்டாங்க. அது சந்தோஷம் எனக்கு. அது காதலுக்கெல்லாம் பொருத்தம்லாம் பார்க்காதீங்க. ஓகே சார். சார் இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாமா வேணாமான்னு தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த 2025ல் 9 கிரகங்களும் பயிற்சி ஆகுது. இது வந்து மக்களுக்கு சாதகமாக பாதகமா சார்? இல்லை பொதுவாகவே கிரக பயிற்சிகள் அதிகமாக 2025 இருக்குது. 2025 பொதுவாகவே நல்லது. நாங்கள் தனுசு லக்கணம் தனுசு ராசியை தான் இந்த 2025 எடுத்துவோம். அதேமாரி இந்த ஆண்டு எங்களுக்கு எதிர்பார்த்த மாரி இந்த உலக மக்களோட நிகழ்வுகளுக்கு கொஞ்சம் வேகங்கள் அதிகமாக தான் இருக்கும், கோபங்கள் அதிகமாக தான் இருக்கும், எண்ணங்கள் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக கையாண்டால் நல்லா தான் கையாள முடியும். உலக பொருளாதாரமாக இருக்கலாம், பணவீக்கங்கள், பணம் சம்மந்தப்பட்டது, மதிப்பீடு, நிறைய மாற்றங்கள் கொண்டாடுறது நல்லது. நிறைய குழப்பங்கள், நிறைய குளறுபடிகள், அரசியல், சமூகம், பொருளாதாரம், மருத்துவம் சம்மந்தப்பட்டது, தொற்றுநோய் சம்மந்தப்பட்டது எல்லாமே போட்டு ஒரு 2025 ஒரு பெரிய ஒரு மார்க்கமான ஆண்டு. 2024 நல்லாவே இருந்துச்சுங்க. பரவாயில்லைங்க, எந்த ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய அந்த மாற்றம் இல்லை, இந்த மாற்றம் ஓகே பரவாயில்ல. ஆனால் இந்த 2025 கிரக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, எல்லா கிரகமும் மீன ராசியில் சேரும்போது, மீன ராசியில் சனி பகவான் வந்துச்சுன்னா அரசியல் குழப்பம் வந்துடும், போட்டு உலுக்கி எடுத்துடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது பெரிய ஒரு ஆட்டம் ஆட்டி தான் வைக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும் மக்கள். இந்த பெரிய மாற்றம் வரும். அரசியல் மாற்றம் இப்போ வராது, 2026 தான் மாற்றம். 2026 மாற்றம் 2025 எந்த அரசியல் தலைவரும் மாற்றத்தை முடிவெடுக்கக்கூடாது. இப்போ அவங்க கூட்டணி வைக்கிறார், இவங்க கூட்டணி வைக்கிறார், பேசியெல்லாம் முடிவு பண்ணாங்கன்னா 2026 மாறிவிடும். அதோட்டு கொஞ்சம் அரசியல் தலைவர் கொஞ்சம் கவனமாக இருந்து இதை கொஞ்சம் தெரியாமல் மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வேறோட சேர்ந்து பேசிக்கிட்டு இல்லை, இது தெரிஞ்சுப்படும். ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ 80 சீட்டு கேட்குறாரு, பெரிய கட்சியோட கூட்டணி, எதிர்கட்சியோட கூட்டணி. அப்போ இது பேசினோடனே நமக்கு தெரியுது பாருங்களேன். நீங்கள் இதெல்லாம் பேசுகிற தெரியவே கூடாது அரசியலில், வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டா தான். இல்லை சார் 80 சீட்டு கேட்டால் அப்போ 3 பேர் 80 சீட்டு கேட்டால் எப்படிங்க நடக்கும்? 2 பேர் இப்போ ஏடிஎம்கேன்னு ஒரு கூட்டணி இருக்கும், விஜய்க்குன்னு ஒரு 80 சீட்டுக்கு, அதெல்லாம் அப்படிலாம் அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் பேசி முடிச்சலாம் ஒன்று. அதான் தேவையெல்லாம் முடிவெடுத்துறாங்க அந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே. 25ல் என்ன முடிவு எடுத்தாலும் அது 26க்கு வராது. 26 நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அடுத்த 18 மாதத்துலேருந்து 26 மாதத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அரசியலில் இருக்கும். அதை விட்டு நீங்கள் உடனே போய் அப்படியே இன்றைக்கே அரசியல் 2026 நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, தமிழ்ச்சொல்லி ஜெயிச்சிட்டு நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் 2024 யார் அரசியல், நீங்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி, நான் அரசியலுக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சி வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக கையாளணும். 18 மாதத்துலேயும் 26 மாதத்துக்குள்ளே அந்த அரசியல் தலைவர், அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு பெரிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெரிய ஆட்டம் ஆடும். இந்த 25, 26, 27, 28 மார்ச் வரைக்கும் அரசியலில் நீங்கள் என்னென்ன முடிவே பண்ண முடியாது. அரசியலை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பண்ணினாலும் நீங்கள் அந்த 27 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லேருந்து 28 மார்ச் வரைக்கும் நீங்கள் ஏதோ பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசியல் சந்திக்கும். சார் ஒரு முறை உங்களுடைய பதிவை பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, ஐயா சார் பெருசாலாம் வாஸ்து இது பண்ண மாட்டார், உடைக்கணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டார். ஒரு பணக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனார். அப்போ சார் என்ன சொன்னார், கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் நீங்கள் எங்கே உடைக்கணும்னு சொல்கிறீங்களோ நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சார் சொன்னார், எதுக்கு அதெல்லாம், ஒரு ஊஞ்சல் வாங்கி மாட்டுங்க சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னதாக எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் ஒரு ஊஞ்சல், அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி மாறும், இது எப்படி சார் சாத்தியம்? இதெல்லாம் விட எனக்கு இந்த ஜோதிடம் படிக்கிறதுக்கு வாஸ்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வாஸ்து தான் அதிகமாக எனக்கு உள்ள பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய முக்கியமான ஒரு 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 களம், பெரிய களம்னு வச்சுக்கோங்க. அந்த களத்துக்குள்ளே போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஒரு அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு போயிட்டாருனே. அங்கே போனதும் பிறகு அந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அரை நாள் ஆணுச்சு. என்னடா அது, நம்ம தான் அப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்படி கொண்டு வச்சுட்டேன். காசு இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, நீ தமிழ்நாட்டு உள்ள என்ன எடுத்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய், ஒன்றும் இல்லை, மரம்னா ஒரு இவ்வளோ மரம் வரும், இத்தனை நிலைன்னா அப்படியே வந்துடும், ஒரு மண்ணுன்னா ஒரு 100 டிப்பர் வந்துடும், இப்படியெல்லாம் ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல. இன்னும் நம்மளை கொண்டு போய் கோத்து விட்டுறாங்களே, எனக்குன்னா பக்குங்குது. நம்ம போனது சொல்லி தானே ஆகணும், என்ன இருக்கா சொல்லி தானே, சொல்லவும் முடியாது, மெல்ல முடியாது. கொஞ்சம் மெதுவாக அந்த வீட்டுக்காரம்மாட்ட கூப்பிட்டு,
ஈசானியத்தில் ஒரு கேட்டு மாரி ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த லாரி போக்குவரத்துக்கு பெரிய கிரவுண்ட் ஒரு 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 ஏக்கர் இருக்கும். நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ஒரு கேட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த கேட்டு என்ன பண்ண, இரும்பு கேட்டு போட்டு முடியுது. அந்த கேட்டை அடைக்க முடியுமான்னு கேட்டேன். சார் இப்போ அடைச்சிட்றேன் சார், 1 மணி நேரத்தில் நீ உட்கார சார். நான் உட்காரலாம் வேண்டாம், நீ அடைச்சிட்டு சொல்லு, உன் வீடு ஒரு 3 மாதத்தில் நீ பேசிடலாம், அது அடுத்தடுத்த நிலைக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிடலாங்க. 3 மாதத்தில் அவ்வளோ பெரிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டார். அப்போ கூப்பிட்டு எனக்கு முதல் பத்திரிகை எனக்கு தான் வச்சார் அவர். எவ்வளோ பேர் இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு வச்சார். நான் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு சரஸ்வதியோட போட்டா அவர் எனக்கு ஒரு காசு கொடுத்தாரு. அந்த காசை நான் வாங்காமல் வந்தால் வெளியில் வர முடியாது. நான் அதோடு என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த காசை என்னென்னா அவர் கொடுக்கணும், நான் என் போட்டாங்க ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் சரஸ்வதி போட்டால் அவங்க வீட்டில் ஹாலில் கொண்டு போய் மாட்டினேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எதுக்கானா இந்த ஜாதகத்துக்கு தான் வாஸ்து. நான் எப்பயுமே வந்து ஜாதகம் இருக்கிற வரைக்கும் நான் தான் சொல்லுவேன்ல, ஜெயலலிதா வீடு நீங்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள், எத்தனை காரு, எவ்வளோ பணம், எவ்வளோ பேர், எவ்வளோ புகழ், அதில் இல்லாத வாஸ்து எங்கெங்கே போணுச்சு இன்றைக்கி. ஆனால் அந்த அம்மா இல்லைன்னொன்னே அந்த வீடு பூட்டி இருக்குல்ல. ஆமாம் சார். எத்தனை காரு, எத்தனை பதவி, எவ்வளோ பட்டம், எவ்வளோ சட்டங்கள், எவ்வளோ சட்டத்திட்டங்கள், எவ்வளோ கையெழுத்து அந்த இடத்துல இருந்துச்சு. அப்போ எங்கெங்கே போணுச்சு இந்த வாஸ்து? அந்த அம்மா ஒரே ஒரு ஜாதகம் இல்லைங்கிற ஒரு, அதான் ஜாதகம் இருந்தால் தான் அந்த வாஸ்து பேசும். நீங்கள் அதில் வாஸ்து பார்க்காம பூஜை பண்ணாமல் புனஸ்காரம் பண்ணாமல் எதுவும் இருந்திருக்கா? இப்போ எங்கே நடக்குது? எங்கே போயிடுச்சுங்க வாஸ்து? ஜாதகம் இருந்தால் ஜாதகம் தான் வாஸ்து தீர்மானிக்குது. ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு வாஸ்து பார்த்தாச்சுங்க உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி, ஏன் என்ன இருக்கிறா, யாரோ ஒருத்தர் ஜாதகம் சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களை எடுக்கலை, உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். உதாரணமாக என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் கலைச்சொல்லின்னு வச்சுக்குவோம், ஏன்னா கலைச்சொல்லின்னு பேர் வச்சுக்குவோம். அவங்க வீட்டில் வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை இடித்து பிரித்து கோர்த்து சரி பண்ணி எல்லாம் சரி பண்ணியாச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு சம்பவம் ஒன்று ஏதோ ஒன்று நல்லது கிட்ட நடந்துச்சு. வாஸ்து அப்படியே சரி பண்ணி இருக்கிறது சரியாக இருக்க வேண்டியதுன்னு ஏன் தொழில் நட்டம் வந்துச்சு? வந்துடக்கூடாதுல்ல, வந்திருக்கக்கூடாது. பேர், புகழ், பணம், வருமானம், சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் வரணும்னு தானே நீங்கள் அந்த வீட்டை வாஸ்தை இடித்து உடச்சி கிடச்சி மாற்றுறீங்க. என்னுடைய நண்பர் ஆத்மார்த்தமாக, நான் அந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் பெரிய ஒரு ஜோதிடம்னா மூர்த்தினா அப்படின்னா அப்படி தாங்குவார் என்னை, ஒரு சிவபக்தர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அந்த வீடு அடித்து மாற்றிருப்பாருங்க. கட்டின வீட்டையே இடிச்சு ஆல்ட்ரேஷன். ஒரு நாள் பார்ப்பேன், எங்கள் வாசல்னா கிழக்க பக்கம் இருக்குங்க பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு போக தெற்கு பக்கம் வந்து நிற்பார். என்னையே அப்போ தானே காலை போய் பள்ளத்தை தோண்டி வச்சுருந்தாருங்க வாஸ்தால. இந்த வீடு வாஸ்து நல்லா இருக்குன்னு வீட்டை வாங்கினார் பாருங்க. நான் பாருங்கள் இந்த வாஸ்து எப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யுது பாருங்கள். இந்த ஜோதிஷம் ஜாதகம் சொல்கிறாங்கல்ல இவங்க, எனக்கு தாங்க தெரியும். என்ன தெரியுமா நடந்துச்சு, ஒரு வீடு வாஸ்து சூப்பராக இருக்குன்னு ஒரு வீடு இப்போ அந்த கலைச்சொல்லிங்கிற வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். வாங்கிட்டு என்னை கூப்பிட்றாங்க, நானும் போகிறேன். அவங்க வாஸ்துல நம்ம கேட்கக்கூடாது, கேட்காம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு கேட்டேன், நல்லா இருக்குது நல்லா இல்லை, இது இப்படி பண்ணால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவேன். நான் இப்போ இதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ணாருன்னு வாசலாம் வாங்கி ரெடி பண்ணி சரி பண்ணிட்டாருங்க. பக்கத்தில் இந்த இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் இருக்குது பாருங்கள், அது இல்லாமல் அது ஏதோ ஒரு அது ஏதோ அது ஸ்ப்ரே இருந்து அந்த ஸ்ப்ரே வந்து இவர் சுவாசித்து இவருக்கு ஆப்போசிட் அந்த பெயிண்டோட வாடகை ஒத்துக்காமல் போய் நுரையீரல் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சிடும்ல சார். நான் சொன்னேன், ஐயோ அதுதான் நீ எங்கே போனாலும் அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது 4ஆம் வீடு சம்மந்தப்பட்டது பாதிக்கப்படுது. நீ எந்த வீடு வாங்கினாலும் வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் வாங்கணும். ஆனால் அதான் வாங்குவார். அது விதி. நான் தான் சொல்கிறேன்ல, சொல்லி கேட்க மாட்டாரே, கேட்டால் தானே அவர் பண்ண முடியும். அப்போ என்ன நடந்துச்சு, நுரையீரல் சம்மந்தப்பட்டது பாதிக்கப்பட்டு ஜாதகத்தில் இருந்தது நடந்துட்டு நம்ம சொல்ல கேட்கவே மாட்டாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா நான் தக்க நேரத்தில் ஆசீர்வாதமும் தக்க நேரத்தில் சாபமும் ஒருத்தருக்கு பெற வேண்டும். உங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆசீர்வாதம் சூப்பராகுங்க. இதே இவருக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா அவங்க கெட்ட வாரத்தை சாபத்தை வாங்குவாங்க. அதை விட்டு இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது நீங்கள் அதான் சொல்லணும். வாஸ்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 1-2 கிடையாதுங்க, நீங்கள் 1 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணாடி திருப்புற மாதிரி தான் இந்த பிள்ளையார் தூக்கி நடுவுக்குள்ளே வைப்பேன், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு புலவர் வாசத்துக்கு நடுவில் வச்சுட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த பெயிண்ட் அடிங்க, அவ்வளோ பெயிண்ட் அடிக்கிறது அதுவும் என்னோட கேள்வியில் இருக்குது சார். பெயிண்ட் அடிக்கிறது கூட வாஸ்து சரி செய்யும் செய்யும். அதுதான் எப்பயுமே வந்து அதுதான் சும்மா. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாதையை அடைங்க, ஒரு இது பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லைங்க, நானும் சத்யநாராயணன் சொல்லி போரூரில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம்.
2 வருஷம் பூட்டி இருந்துச்சு வீடு. சூப்பரான வீடு, சும்மா தங்கம் மாரி இருக்குது. வாங்கி புது வீடு 2 வருஷம் பூட்டி இருந்தால் எப்படி இருக்கும்? சத்யநாராயணன் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ காலில் அந்த வீட்டை காமிக்கிறாரு. ஐயோ என்னையா அது இருட்டாக இருக்குது, ஒரு லைட்டு கீட்டு கூட இல்லை, இதை எப்படியா பார்க்குறது அப்படிங்கிற. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரின்ட்டு ஒரு லைட்டெல்லாம் போட்ட பிறகு ஒரே ஒரு சின்ன ஹோல் தெரியுமா அந்த ஹோலு, அந்த ஹோலில் ஒரு 75 ரூபா இல்லை 100 ரூபா ஒரு கார்பெட் அட்டையை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி நாங்களே ஒருத்தர் கூட்டு வச்சு அடைச்சோம்ல, வச்சு அடைச்சி அந்த இடத்துல ஒரு சாமி சிலையை வச்சு பிள்ளையார வச்சுட்டோம். சூப்பராக இருக்குது. இருந்துச்சா இல்லையா? அவ்வளோ சூப்பரான அந்த இடம். அப்படியே ஒரு மகாலட்சுமி வந்து தங்கின மாரி அமைஞ்சு போச்சுங்க அந்த இடத்துல. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். இந்த இருக்கார கேட்டு பாருங்கள், நீங்கள் நேராக கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்தா ஆமாம், நாங்கள்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நேராக வரனாலும் அந்த ஃபோட்டோ கூட எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த இடத்த. நாங்கள் என்னென்னா நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்ல முடியும். அதை விட்டு இந்த கலராக இருக்கலாம், அது கலர் அடிக்கிறதுனா நீங்கள் பெயிண்ட் ஒரு 4 வருஷமோ 7 வருஷமோ 10 வருஷம் உள்ள பெயிண்ட் பண்ணி அடிக்கலாம். வெளியில் பெயிண்ட் வந்து நீங்கள் ஒரு 10 வருஷம், அது நம்மளுடைய பொருளாதார நிலைக்கு மேலே இருக்கலாம். உள்ள பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எப்பயுமே ஐவரி கலர் நீங்கள் அடிங்க, லைட் கிரீன் அடிங்க, பாசி கலர் அடிங்க, லைட் மெரூன் கலர் அடிங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் மாரி அடிங்க. அதை நாங்கள் பதிவு பண்ணுவோம். இந்த முன்னாடி வாஸ்து சொன்னீங்கல்ல, அதேமாரி அவர் எவ்வளோ தடவை வாஸ்து மாற்றினது பிறகு அது சரியாகலை. ஆனால் என்ன சொன்னார்னா, கடைசி ஆமாம் ஜாதகம் தான் பேசுது அப்படின்னு எனக்கு ஒரு ரிசல்ட்டு சொன்னார் பாருங்க. நான் என்னென்னோ பண்ணி பார்த்தேன், அதான் சொல்லலாம் இருக்கிற வீட்டில் அத்தனை பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொங்கும், என்னென்னமோ இருக்கும். ஐயோ என்னையா நீங்கள் இப்படி உலகத்தில் இருக்க அத்தனை. இதேமாரி பெங்களூரில் ஒரு கிரானைட் குவாரி ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, மொத்தம் 7 ஃப்ளோர் அந்த வீடு. எனக்கு ஒரு வாஸ்து நிமிடம் என்னை அழைச்சிட்டு போகிறார். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அது வீட்டையும். 7 மணி கட்டம் அந்த வீட்டுள்ள பளிங்கு காலை வைக்கிறதுக்கு ஒரு கோவிலில் வைக்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, வாஸ்தெல்லாம் சரி பண்ணியாச்சு, ஆனால் எனக்கு என்னமோ உன்னை கூப்பிடணும்னு நினச்சி கூப்பிட்டேன்னு. நான் அந்த அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பூஜை அறையில் சாமி கும்பிட சொல்கிறாங்க. பூஜாரியை கூப்பிட்டு சாமி ரொம்ப காட்டால் நம்ம கோவில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பளிங்கு கோயில் உலகத்தில் எனக்கு பார்த்ததில்ல. அப்படி ஒரு கோவில், அந்த ஒரு 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 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஹால் முழுக்க கோவில் 7 ஃப்ளோரில். எனக்குன்னா அப்படியே அதுவும் பார்த்திங்கன்னா அது பளிங்கு கல் மாதிரி தான், அது மார்பிளெல்லாம் அந்த ஏதோ ஒரு கல். நான் சொன்னேன், எனக்கு சொல்கிறதுக்கு உள்ள ஒரு வருத்தம், அந்த இடம் அவருக்கு தங்காது, அவர் விற்க போகிறார். இந்த இடம் எனக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குது, இந்த இடம் வேறு வீடு. அவருக்கு என்ன ஒரு 7-8 வீடு பெங்களூரில் இருக்குது, ராஜஸ்தானில் அவங்க வீடு இருக்குது. இந்த வீட்டை வித்துட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எப்படி மனசு என்ன, உங்கள் ஒருத்தர் போகிறோம் அழைச்சிட்டு போனோன்னா வீட்டை விற்றுடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வித்துட முடியும். ஏன்னா ஜாதகத்தை பார்த்து இல்லை வீடை வித்துடலாம் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் என்ன சொன்னான்னா, விற்றுருங்க, கூப்பிட்டு பக்கத்தில் நின்றுட்டு என்னென்னு பேசிவிட்டு அதை என்னென்னு பார்த்துட்டு உடனே விற்றுட்டு உடனே அதே காரில் இன்னொரு கார் கூப்பிட்டாரு. 2-3 கார் வந்துச்சு. ஒரு கார் எடுத்துகிட்டு போனார். இன்னொரு வீட்டுக்கு போனால் இந்த வீடு இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. உடனே கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டிலலாம் கூப்பிட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது இங்கே தான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இடத்துலேருந்து உடனே வச்சுருங்கிட்டாங்க. இந்த வீட்டு வந்தோடனே அவங்க வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு. பொருளாதாரம் வந்து மறுபடியும் 2-3 காரி வந்து பெரிய லெவலில் ஜாக்பாட் மாரி வந்துட்டார். இது இந்த வாஸ்துங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க ஜாதகம் நல்லா இருக்கிற வரைக்கும் அதை பேசுவோம். ஜாதகம் நல்லா இல்லைன்னா அந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது. இதே அந்த நேரம் அவங்க ஜாதகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க வீடை விற்றுக்க ஒத்துருக்க மாட்டாங்கல்ல சார்? ஒத்துக்க மாட்டாங்க. அது என்னென்னா அவர் இருக்கிறது தான் அவருடைய எண்ணம். நான் முடியாது, விற்று தான் ஆகணும்னு ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறதுக்கு ஒரே இடம் வெளியில் வந்துடு அப்படின்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி தான். அந்த ஜோசியர் எதுக்குன்னா, அந்த நல்லது கெட்டது கடவுள் முடிவு பண்ண முடியாது, இந்த ஜோசியர் தான் முடிவு பண்ண முடியும். அதுக்காக தான் கடவுள் வந்து கடவுளோட பிறப்பு அப்படின்னு சொல்லணும். ஜோசியர் வந்து தெய்வங்கன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே கடவுளோட மறுபிறப்பு தான் இந்த ஜோதிடம். அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்களே சொல்கிறதில்ல. நல்லது சொன்னாலும் நீங்கள் தான், கெட்டது சொன்னாலும் நீங்கள் கிடையாது. நீ உங்கள் ரூபத்தில் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துது இந்த ஜோதிடம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சார், நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய ஜாதகத்தை வச்சு அவங்க வாஸ்துக்கே சொன்னீங்க. அதே தான் சார் நான் இப்போவும் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு குடும்ப தலைவரின் பேரில் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த குடும்ப தலைவர் தவறிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய வாஸ்து மொத்தமாக மாறிடுமா? எப்படி மாறுங்க? அது கேட்க உல்லாசம் மேற்க அதுவும் இப்போ தான் கேட்டேன்ல, அதான் எப்படி மாறுங்க? அதெல்லாம் மாறாது. என்னென்னா இந்த பேர் மாறுதில்ல, இந்த பேர் மாறும்போது அந்த தன்மைகள் மாறும். உதாரணத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து நிறைய பொருளை நாங்கள் என்ன சொல்லுவோம், 3 தான் சொல்லுவோம். அதில் வந்து என்னென்னா, இந்த இப்போ நான் ஒரு ரூமில் ஒரு 6-7 பேர் இருக்கும் அந்த ஹாலில். இப்போ ஒரு 20 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரொம்ப மூச்சு என்னடா இருக்குது அப்படிம்போ. அதே ஒரு 3 பேர் இருந்தால் ஓகே பரவாயில்ல, நல்லா கால் மேலே காலை போட்டு நம்ம ஜம்முன்னு உட்காருக்கலாமா, ஜம்முன்னு உட்காரலாம். ஒரு 200 பேர் இருந்தால் இருக்க முடியாது. அதுமாரி தான் ஒரு இடத்தோட எனர்ஜின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை
என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எனர்ஜி அப்படின்னா இந்த எனர்ஜியோட சூழ்நிலைகள் மாறுமான மாறும். பொருளை வைக்கிறது, பொருளை எடுக்கிறது, அந்த முடிவு பண்ணக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குன்னா அது கணவர்கிட்ட இருக்குது, இல்லை அந்த மனைவிட்ட இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அதை யார் முடிவு பண்ணுவான்னு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டை எல்லாம் 4 பக்கம் ஜன்னலாம் சாத்தி வச்சுட்டு உட்காருங்களேன், எப்படி இருக்கும்? ஜன்னலை திறந்து வைங்க, ஓரளவுக்கு காற்று வரும்ல, அப்பாடா என்னமோ ஒரு புது உலகத்தில் இருக்கும்போது நம்மளே ஃபீல் பண்ணுறோம்ல, அந்தமாரி தான் இந்த எனர்ஜி லெவல் இருக்குது பாருங்க. அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜாதகத்தை கொஞ்சம் கவனமாக வந்து இந்த கணவர்கிட்டேருந்து அந்த மனைவிட்ட போனாலும் அந்த மனைவியோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீட்டோட அமைப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொண்டாந்து அடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. அங்கே உள்ள பொருள் இங்கே உள்ள பொருளெல்லாம் கொண்டாந்து அடைக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அந்த வீடு வாஸ்து சம்மந்தப்பட்டது குறைபாடாக மாறும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடம் அமைப்பு இருக்கும். அதை விட்டு தயவு செய்து அந்த கணவர்கிட்டேருந்து அந்த மனைவிட்ட வீடு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே வீடு தான். ஏன்னா எனர்ஜி மட்டும் மாறும். அது யாரை பொறுத்து மாறும்னா அந்த மனைவியை பொறுத்து மாறும். இல்லை வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டேன், அவரோட பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டேன், மொத்தமாக எம்டியாக இருக்குது, ஓரளவு பக்கம் அப்படின்னா சூப்பராக மாறும் அந்த இடம். சில பேர் சில பேர் இறந்தது பிறகு அந்த வீடு வளர்ச்சி அடையும். அப்பயுமே சொல்லுவாங்க, ஊர்லேயே அப்படி தான் சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணும்போது அந்த வீட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா இந்த வருஷம் பூமி விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த வருஷம் அந்த வருஷம் பூமி விளையும். நீங்கள் ஊரில் பழமொழி இதான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் இறந்துருக்காங்கன்னா அந்த வருஷம் அவங்களுக்கு விளையும். ஒரு 100 மூட்டை விளையும்னா அந்த வருஷம் 150 மூட்டை விளையும். நல்ல விளைச்சலாக இருக்கும். இதேமாரி இயற்கை அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் இதெல்லாம் இயற்கை நியதி. அதேமாரி இந்தமாரி ஒருத்தர் இறந்து இல்லாமல் போய் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அதே குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஜாதகம் தான் முடிவு பண்ணும். முழுக்க ஜாதகம் தான். வேறையா அது எதை எடுத்தாலும் ஜாதகம் தான். பேராக இருக்கட்டும், நியூமராஜராக, எண்கணிதமாக இருக்கட்டும், நீங்கள் ராசிகளாக இருக்கட்டும், நீங்கள் நியூமராலஜி சொல்கிறீங்கல்ல, என்ன நியூமராலஜி எத்தனையோ பேர் நீங்கள் பாருங்கள், பேரை மாற்றினது பேர் ஓகோன்றாங்க, பேரை மாற்றினது பேர் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்காங்க எத்தனையோ பேர். அதை விட்டு அதெல்லாம் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க உங்கள் பேர் ஓடும், ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பேர் விளங்காது. இதுதான் ஜாதகம். மூர்த்தியாக இருந்தானே, அது தமிழ்ச்செல்வி வந்தானே, சாந்தகுமார் இருந்தானே, ஜாதகம் நல்லா இருக்கா சூப்பருங்க அப்படின்னு ஓடும். ஜாதகம் நல்லா இல்லையா அவ்வளோதான். நீங்கள் ராசிகளாக இருக்கலாம், ராசிகளில் போடுறோம் அப்படி தான், எண்கணிதமாக இருக்கலாம் அப்படி தான், வாஸ்தாக இருந்தாலும் அப்படி தான். நீங்கள் என்ன நியூமராலஜி, நீங்கள் என்ன உலகத்தில் என்ன முறைகளாக இருந்தாலும் ஜாதகம் தான். இதுதான் மூலாதாரம், இதுதான் அடிப்பீடம். இந்த பீடம் நல்லா இருந்துச்சுன்னா தான் மற்ற எல்லாமே சந்தோஷம் இருக்குது. இது எல்லாமே ஒரு கிளைகள். இந்த கிளைகள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம். நீ சந்தோஷமாக நான் வெள்ளை சட்டை இப்படி போட்டுக்கலாம், இன்னொரு 2 சட்டை கோட்டு சூட்டு போட்டுக்கலாம். அதுமாரி தான் அது. ஆனால் உடம்பே இல்லைன்னா நீங்கள் எப்படி சட்டை போடுவீங்க? முடியாது. அதான் உடம்பு தான் ஜோதிடம், உடம்பு தான் ஜாதகம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஜோசியம் ஜாதகத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஜாதகத்தில் நான் தான் சொல்லுவேன், பிரசன்னமாக இருக்கட்டும், நிமித்தமாக இருக்கட்டும், சகனமாக இருக்கட்டும், ஆரணமாக இருக்கட்டும், எண்கணிதமாக இருக்கட்டும், நீங்கள் உலகத்தில் என்னென்ன ஜோதிட முறைகள் சொன்னாலும் அதை பற்றி. ஆனால் ஒன்றும் இல்லை, சுசீந்திரத்து பக்கத்தில் ஒரு தடவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நூல் ஆய்வுக்காக போயிருக்கும்போது என்ன பண்ணுறேன், ஒரு மரத்தடிக்கு கீழே போய், ஒரு மலைக்கு கீழே ஒரு மரத்தடி கீழே படுத்திருக்கேன். அங்கே ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஊரில் என்னென்ன ஜோதிட முறைகள்லாம் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் எங்கேயும் ட்ராவல் ரொம்ப இல்லை, பேச கூட முடியல. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், இங்கே என்னென்ன ஜோதிட முறைகள்லாம் பார்க்குறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு இவர் கூப்பிட்டு கேட்குறேன். அப்போ சொன்னார், எங்கள் ஊரில் பழக்கம் ஒன்று இருக்குது சார்ன்னு. அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த காலத்தில் சந்தான கயிறுன்னு சொல்லி ஒரு ஜோதிட முறை இருக்குது, கயிறு ஜோதிடம்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புக்கு ஒன்று இருக்கும், இந்த புத்தகத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கயிறை வந்து பின் பண்ணி வைக்கிறது. அந்த புத்தகத்தை எடுத்து தமிழ்ச்செல்விக்கு இதை படிப்பாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் இருக்கும். ஏன்னா இந்த ஜோதிடம் வந்து எப்படியெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார், இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம். கயிறு ஜோதிடம்னு இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு நீங்கள் என்ன கேட்டாலும், ஆனால் இது வந்து இது நடக்கும், இது நடக்காது, இது வேணும், இது வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வாஸ்து பார்த்தாச்சு, இந்த வாஸ்து எத்தனை வருஷத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 10 வருஷத்துக்கு நான் கரண்டி தரேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு கரண்டி தரேன்னு சொல்லுங்கள். அந்த இருக்குன்னா இந்த ஜோதிட முறைகளை படிக்கும்போது உங்களுக்கு பேர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு புகழ் நல்லாயிருக்கும், இப்படி இருப்பீங்க, இதை இப்படி ஒரு நல்ல வழிமுறைகளாக இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கோடு வச்சுருக்கேன் நாங்கள். அது இருக்கான்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் கேட்குறேன், பார்க்குறேன் என்ன கேட்டுட்டு அனுப்புகிறேன் என்னென்ன. அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எதுக்குன்னா நாங்கள் எங்கே போனாலும் அதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இல்லை ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் ஆய்வுகள் இருக்கும்போது அப்படி தான் பண்ணணும் நாங்கள். இப்போ இந்த இன்னைக்கு கேரளாவில் போயிருக்கேன், திருவனந்தபுரம் போயிருக்கேன். திருவனந்தபுரத்தில் வந்து இதுமாரி 10 ஓலைச்சுவடிகள் சம்மந்தப்பட்டதை நான் பார்த்துருக்கோம். அந்த 10 ஓலைச்சுவடிகள் இந்தந்த ஓலைச்சுவடிகள் மாந்திரிகத்தில் எப்படி இருக்குது, ஜோதிடத்தில் எப்படி இருக்குது, கைரேகையில் எப்படி இருக்குது, பிரசன்னத்தில் எப்படி இருக்குது, மொத்தம் 16 ஓலைச்சுவடிகள் கட்டு இருக்குது. மொத்தம் 1 லட்சத்தி
18,000 ஓலைச்சுவடிகள் இருக்குது. அதில் வந்து 117 120 ஓலைச்சுவடிகள் இப்படி இருக்குது, 150 ஓலைச்சுவடிகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வகைப்படுத்தும் போது நாங்கள் உதாரணத்துக்கு இதெல்லாம் தோராயமாக சொல்கிறது, இதெல்லாம் கரெக்டான சொல்லலை, இதெல்லாமே நாங்கள் ரெக்கார்டு பதிவு பண்ணிடுவோம். அப்படி வரும்போது இந்த ஜோதிடத்தை நாங்கள் பார்க்குறோம். ஏன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போ தோணுன விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல வாஸ்து நியூமராலஜியில் தமிழ்ச்செல்விங்கிற பேர் 16 வருஷத்துக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா என்ன? முடியாது சார். முடியுமா என்ன? முடியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த பாருங்க இந்த அம்மா இத்தனை 10 வருஷம் 18 வருஷம் 27 வருஷம் 32 வருஷத்துக்கு ஓடும், இது வரைக்கும் நீங்கள் கவலை இல்லை ஓடுங்க, 10 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும், 10 வருஷத்தை பயன்படுத்திங்க. இது எங்களால் சொல்ல முடியும். ஒரு திட்டமிட்ட பாதை, காலத்தை அறுதிட்டு இந்த காலம் இப்படி இருக்கும் இப்படி இருக்காது. உங்கள் கேள்விக்கு தான் பதில். இந்த ஜோதிட முறைகளை பற்றி நான் ஆய்வு பண்ணும்போது தான் நிறைய நிகழ்வுகள் என்னை அறியாமல் இந்த காலத்தை அறுதிட்டு சொல்லணும்னு தான் என்னுடைய ஆசை. அதுக்கு தான் அச்சய இலக்கண பദ്ധதியில் இது இப்படி போகணும், இது இப்படி நடக்கும், இது நடக்காது, இது வேணும், இது வேண்டாம், இது முடியாது, இது நீங்கள் போங்க, இது போகாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த பணம் முதலீட்டு பண்ணாதீங்க, இது விரயமாகும், இது விரயமாகாது, இது விரயமானால் இவ்வளோ நாள், இது விரயமாகாதுன்னு இவ்வளோ நாள், ஒரு அறுதிட்டு சொல்லணும். சும்மா நம்ம வந்து பொதுவாக வந்து நல்லாயிருக்கும் நல்லா இல்லை இது அப்படி, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா உங்கள் அப்பா கூட பிறந்த 3 பேர், உங்கள் அப்பா கூட பிறந்த 4 பேர், தமிழ்ச்சொல்லியோட பிறந்த 2 பேர், தமிழ்ச்சொல்லியோட பெரியம்மா வந்து சரி உங்கள் தாத்தாவோட பிறந்தது 7 பேர். தெரிஞ்ச என்ன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்றைக்கி என்ன, இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும் எனக்கு, இந்த வருஷம் நான் வேலையில் நான் என்ன பண்ணணும், நான் என்ன புதுசாக ஆட் பண்ணணும், நான் பாட்டு கற்றுக்கலாமா கற்றுக்க கூடாதா, ஜோசியம் கற்றுக்கலாமா கற்றுக்கூடாதா, நீ என்கிட்ட கேட்டால் ஆமாம் கற்றுக்கலாம், இவ்வளோதான் விஷயம். கற்றுக்காதீங்க, உங்களுக்கு ப்ரொஃபஷன் நல்லா போகுது, அதை போய் பாருங்கள், இவ்வளோதானே தேவை. ஏன் நீங்கள் வந்து பாட்டை கற்றுக்கணும், நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் இருக்கணும், நீங்கள் ஏன் கிரிக்கெட்டை போய் கற்றுக்கணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு நாளைக்கு கிரிக்கெட் டோனி மாரி ஆகணுன்ட்டு கிரிக்கெட்டுக்கு ப்ளே கிரவுண்டில் போய் நான் சிக்ஸர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு, நான் கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் ரொம்ப எனக்கு ஆசை, கிரிக்கெட்டு போடான்னு ஆசை இருக்குது, போகவே கூடாது இந்த பக்கம். யார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜோசியான யூடியூபர்னா நல்ல வீடியோ எடுக்கணும், நல்ல கண்டென்ட்டாக ஒரு புத்தகம் படிங்க, 15 புத்தகம் படிங்க, 100 புத்தகம் படிங்க, இந்த புத்தகத்தில் இந்த நிகழ்வு இந்த இப்படி சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்தை பற்றி படிங்க, எல்லாம் வந்துடும். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், போலீஸ், நல்லது கெட்டது, உலகத்து விவசாயம் பண்ணுறவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, விவசாயம் செய்கிறவங்க, நண்பர்கள், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், இங்கே உலகத்தில் அத்தனையும் ஒன்று சேர இடம் ஜோதிடம் தான். ஜோதிடத்தை படித்து எல்லாம் வந்துடும் உங்களுக்கு, பேர் அனுபவம், பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு விட்ட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் ஜோதிடம் படிங்கன்றது காரணம். அதுதான் அதட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஜோதிடங்கள் எல்லாமே ஒரு காலத்தை அறுதிட்டு தான் முடிவு பண்ணணும்னா அச்சய இலக்கண பദ്ധதி தான் படிங்கன்னு சொன்னது. நீங்கள் எந்த ஜோதிடம் வேணாலும் படிங்க, நீங்கள் அதுக்காக வந்து அச்சய இலக்கண பദ്ധதி தான் படிங்கன்னு சொல்ல, படித்தா எங்களுக்கு 4:30 மணிக்கு தான் படிக்கணும், நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன். எல்லாருமே கேட்பாங்க என்ன மூர்த்தி, அதெல்லாம் வந்தால் 4:30 மணிக்கு வாங்க, இல்லையா ரைட் வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன். கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தை சொல்லியே கொடுக்க மாட்டாங்கங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்ல, நீங்கள் என் பக்கத்தில் ஜோசியர் நான் தான் உங்களை உட்கார வைக்க மாட்டேன், நைட்டை வரட்டும் நீங்கள் கற்றுக்குங்க, என் பொட்டி எனக்கு பக்கத்தில் உட்காந்துருவீங்கன்ட்டு. அப்படியெல்லாம் இந்த உலகம் தாராளமாக ஏமாக்கப்பட்டது. இப்போல்லாம் வந்து எல்லாம் படிங்க, உங்களுக்கு விருப்பம் தான் படிங்க, உங்களுக்கு தெரிஞ்சுங்க, உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நேரம் நல்லா ஆச்சு, நீங்கள் ஜோசியம் சொல்லுங்கள், அவ்வளோதானே விஷயம். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி. இப்போ எல்லாம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதுக்கு தான் ஜாதகம் பிரசன்னம், நீங்கள் பேசிக் லெவல் படிக்கணும் படிங்க, ஜோசியராக மாறணும் அட்வான்ஸ் படிங்க, இல்லைன்னா போதும் பேசிக்கே லெவல் போதும், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டுங்க, நல்லபடியாக ஓட்டுங்க. எல்லோரும் ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும். காலங்கிறத வாழ்க்கைங்கிற பயணத்தில் அந்த பயணத்தில் பயணிக்கணும்னா ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக சார். அதாவது ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களோட கலந்துரையாடின இந்த ஒரு சில மணி நேரம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் எங்கள் ஆதன ஆன்மீகத்தில் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் பிறகு ஒரு மகிழ்வான தருணம். நிறைய கேள்விகள், பழைய நிகழ்வுகளை நிறைய கலந்துக்கிட்ட விஷயங்கள், அனுபவங்கள் அதிகம்தான். ஆனால் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா இது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய இந்த நிகழ்வுகளை முழுசாக ஒரு ஜோதிடத்தோட ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு நிகழ்வு ஒரு படிநிலையாக சொல்லும்போது இவ்வளோ நிகழ்வு இருக்குது அதில்.
அப்படின்னு எல்லாரும் புரியும். அப்படி ஒரு நிகழ்வு இந்த ஆதன் ஆன்மீகம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வரணும். நான் வணங்கக்கூடிய ஸ்ரீ ஆமைக்குளத்து ஐயனருடைய ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் இங்கே பரிபூரணமாக கிடைக்கணும். நவகிரகங்கள் பஞ்சபூதங்களோட ஆசீர்வாதங்கள் இங்கே அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றமும் புதிய பாதையும் புதிய தெளிவான தேடல்களும் ஒரு தெளிவான விடைகளும் அவர் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஜோதிடத்தை மூலமாக கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.